இந்த உலகத்துல நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நம்மளை மட்டும் கம்பேர் பண்ணணும். நமக்கு கீழ் இருக்கிற குழந்தைகளையும் நமக்கு கீழ் இருக்கிற சந்ததியும் சமூகத்தையும் பார்க்கணும். இப்ப இருக்கிற மாணவ செல்வங்கள் மாணவ சமுதாயம் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்தின் ஆட்சியில் நம்மளோட முதலமைச்சரோட தமிழக அரசாங்கத்தில் எந்த கதவை தட்டினாலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எப்போ இங்கே வந்து எங்கள் கொஷின்ஸ் கேட்பாங்க. 10 வருஷமா ட்ரை பண்ணுறேன், இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு ரேஷன் கார்டு. எனக்கு பல பேர் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவேன், கலெக்டரை கூப்பிட்டு கேட்பேன், என்னோட அதிகாரி கூப்பிட்டு கேட்பேன், ஏன் சார் 10 வருஷமா ட்ரை ஏன் கொடுக்கல, ஏன் கிடைக்கவில்லை, ஏன் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க முடியுது, ஏன் இன்னைக்கு கொடுக்கல? இந்த உலகத்தில் நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நம்மளை சார்ந்த இன்னும் எவ்வளவோ பேர் கிராமங்களில் போனால், சில இடங்களில் ரொம்ப தூரம் போகும்போது நாங்களாம் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல பேருக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, ஸ்கூலில் படிப்பாங்க. சில குழந்தை ஆர்டிசமாக இருக்குவாங்க, அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆர்டிசம் படித்த குழந்தைகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனை நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் மயிலாப்பூரில். அந்த ஆர்டிசம் படித்த குழந்தை 17 வயசு இருக்கும். அது ஆர்ட் ஒரு 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 பொருளை கொடுத்தா அது அப்படியே பார்த்து ஆர்டிசம் குழந்தை ஆர்ட் மூலமாக தன்னை ஒரு 1 ஹவர் உட்காந்தீங்கன்னா அது ஆர்ட் பண்ணி கொடுக்கும். உடனே அதை அவங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு வியாபாரமாக அந்த குழந்தையோட பேர்லேயே அந்த ஆர்டிசம் குழந்தையோட பேர்லேயே ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளும் இந்த மாதிரி மக்களும் நாட்டில் நிறையா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வெளியே போகும்போதெல்லாம் நம்மளை மட்டும் கம்பேர் பண்ணணும். நமக்கு கீழ் இருக்கிற குழந்தைகளையும் நமக்கு கீழ் இருக்கிற சந்ததியும் சமூகத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆட்டோமேட்டிக் மன வலிமை வரும். நம்ம இந்த சமுதாயத்திற்கு, இந்த சொசைட்டிக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு செய்ய நிறைய இருக்கு. நம்ம சோர்ந்து போயிட்டா யார் செய்வா? நம்மலாம் சோர்ந்து போயிட்டோம்னா, படித்து நம்மலாம் சோர்ந்து போயிட்டா யார் செய்ய போறாங்க? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, கண் முன்னாடி பார்க்குறோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், ஆண்களுக்கு எதிரான கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், எங்க போனாலும் லஞ்சங்கள், எங்க போனாலும் எந்த ஒரு சூழலுக்கும் சொல்யூஷனே கிடையாது. நிறைய பேர் ஃபோனில் அப்போ நைட்லாம் 12 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் எனக்கு ரேஷன் கார்டு 10 வருஷம் ஆச்சு வரல அப்படிம்பாங்க. சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் என் வீட்டில் நான் குடியிருக்கேன், வீட்டில் இருக்கிற நானே குழந்தைங்க குடியிருக்கோம், சில அரசியல் ஆளுமை மூலம் அடித்து கட்டிட்டாங்க, நாங்கள் நடுரோட்டில் நிற்கிறோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, 1 நாள் 2 நாள் 10 வருடம் 10 இயர்ஸ் மேலே இருக்கும்பாங்க. அது யார் சொல்லி வச்சு கொடுப்பாங்க? நீங்கள்லாம் தான். இப்போ இருக்கிற மாணவ செல்வங்கள் மாணவ சமுதாயம் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நீங்கள்லாம் புதுமையான இனோவேஷனை கையில் வச்சுருக்கீங்க. உங்களால் மட்டும்தான். இல்லை இதுக்கு தீர்வு இது. இந்த ஆட்சி காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட முதலமைச்சரோட ஆட்சி காலத்தில் எதை நினைக்கிறோமோ அது மட்டுமே சாதிக்க 100% முடியும். இதுக்கு முன்னாடிலாம் போனால் டைரக்ஷன் இருக்கும், இங்கே போனால் இருக்காது, அங்கே போனால் இருக்காது, அங்கே போனால் கதவு திறக்காது, இங்கே தட்டுனா வழி இல்லை, அங்கே தட்டுனா லஞ்சம் கொடுக்கணும். நமது ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கால நிலைமைகளில், இன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்தின் ஆட்சியில் நம்மளோட முதலமைச்சரோட தமிழக அரசாங்கத்தில் எந்த கதவை தட்டினாலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போ இங்கே வந்து எங்கள் கொஷின்ஸ் கேட்பாங்க, அவங்களோட கோரிக்கை எப்போ நிறைவேற்றலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா பக்கம் நம்மளோட நண்பர் அருள் பிரகாசம் கூட சில மாவட்ட வாய்ஸை போகும்போது நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக, கலெக்டர்ஸ் மூலமாக, நீங்களாம் வருங்கால கலெக்டர்ஸ், கலெக்டர் ஆஃபீஸில் போகும்போதோ ஆர்டிஓ போகும்போதோ சொல்லுவோம், சார் மக்கள் குறைகளை வாரம் திங்கக்கிழமைன்னு கேட்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. நம்ம மாதம் கொடுக்குறோம், வீடு தேடி போகும். அந்த முகாமெல்லாம் போடும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் கலெக்டர் முன்னிலையிலேயே கலெக்டர் நாங்களாம் இருப்போம், சொல்லுவாங்க, சார் 10 வருஷமா ட்ரை பண்ணுறோம், இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு ரேஷன் கார்டு. எனக்கு பல பேர் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவேன், கலெக்டரை கூப்பிட்டு கேட்பேன், என்னோட அதிகாரி கூப்பிட்டு கேட்பேன், ஏன் சார் 10 வருஷமா ட்ரை ஏன் கொடுக்கல, ஏன் கிடைக்கவில்லை, ஏன் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க முடியுது, ஏன் அன்னைக்கு கொடுக்கல? இன்னைக்கு கொடுக்கணும். இந்த ஆட்சி வந்தவுடனே 10 வருஷமா இருந்த வெயிட்டிங் லிஸ்ட் ரேஷன் கார்டு இன்னைக்கு கொடுக்கணும், ஏன் அன்னைக்கு கொடுக்கல? அதுக்கு அவங்க சொல்ல ஒரே வார்த்தை தான், சார் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஆட்சி இல்லை, பழைய ஆட்சி. இப்ப இருக்கிற முதல்வர்கள் பழைய முதல்வர்கள், இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகள் சொல்ற ஒரே வார்த்தை, இங்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் முதல்வர்களுக்கு இல்லை. எம்எல்ஏ பக்கத்தில் போகலாமா, பேச முடியுமா? முடியாது. 10 பேர் சுற்றி இருப்பாங்க. அமைச்சர் பார்க்கலாமா, அலோ சொல்லாமா,
கோரிக்கை சொல்லாமல் முடியாது. அது நிறைய புரோட்டோகால்ஸ் நிறைய பேர் முன்னாடி நிற்பாங்க. வருவார்கள், கொடுப்பார்கள், செல்வார்கள். கோரிக்கை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட தான் பார்த்து பேசிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு இருக்கிற உங்களோட காலம் பொன்னான காலம், பொற்காலம் தான்.